பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பு அவர்கள். வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் மீது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய அலிகேஷனை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பல லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு. பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து இந்த செயலை செஞ்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பத்திரிகையாளர் முன்பு வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இது. ஒட்டுமொத்த நாடுமே சத்தியமாக இதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி வச்சிருக்க அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தேர்தலில் அங்கே என்னென்ன முறைகேடு நடந்துச்சு அப்படிங்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்கிறாரு. பட் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சில சாம்பிள்ஸ் எடுக்கிறாரு, மகாராஷ்டிராவில் சாம்பிள்ஸ் எடுக்கிறாரு. அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் முன் வச்சு இந்த மாதிரியெல்லாம் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இப்போ அது என்னென்னா, அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அவர் வச்சிருக்க குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டு என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மகாதேவபுரா ஒரு கான்ஸ்டியூஷனில் மட்டும் கிட்டத்தட்ட 1,250,000 வாக்குகள் போலியான வாக்குகள் முறைகேடாக அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அவர் மகாராஷ்டிராவில் என்ன சார்ஜஸ் வைக்கிறேன்னா, மக்களவைத் தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் எப்படி கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகள் எப்படி கூடிச்சு, அதை ஆல்மோஸ்ட் அவர் 1 கோடி வரையும் கூடியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் அதிகமான வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சார்ஜஸ்லாம் வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு முக்கியமான சில குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவ்வளவும் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்போ இங்கே நம்ம என்ன ஒரு விஷயத்த கவனிக்கணும்னா, இந்த குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு இதன் மூலமாக சில போராட்டத்தை முன்னெடுக்கிறார். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காருன்னு பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலே திருடி இருக்கிறாரு மோடி. அவர் தேர்தலே திருடி இருக்காருன்னா அவர் ஒரு இதன் மூலமாக பெரிய வெற்றி, அதாவது இவர் அடிப்படையில் 3ஆம் முறை பிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருக்கும். அது பிஎம் எப்படி ஆனார்னா இந்த மாதிரியான முறைகேடுகள் மூலமாக ஆனான்னு சொல்கிறாரு. ஆனால் என்னென்னா, இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸை இப்போ பிரதமர் மீது வைக்கிறாருன்னா, பிரதமருங்கிறது பிடிச்சாலும் பிடிக்காட்டி நம்ம எல்லாருக்கும் அவர் தான் பிரதமர். அவர் அங்கே உட்காந்துருக்கிறார். அது என்னென்னா, அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது என்னென்னா, இந்தியாவுடைய அந்த உறுதித்தன்மை இருக்குல்ல, அந்த உறுதித்தன்மையினுடைய விஷயத்தையே டெமாலிஷ் பண்ணுற மாதிரியான சப்ஜெக்டாக மாறி இருக்குது. இது பிரைம் மினிஸ்டர் மீது ஒரு குற்றச்சாட்டு, நாட்டினுடைய ஆளும் அரசின் மீது குற்றச்சாட்டு, அதுவும் தேர்தலில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னும் போது அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கொன்று இங்கொன்று அப்படிங்கிற சாம்பிள்ஸ் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கர்நாடகாவில் ஒரு கான்ஸ்டியூஷன் எடுத்து சொல்கிறாரு, மற்ற இடங்களில் சின்ன சின்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பட் இவ்வளோ சாம்பிள்ஸ் போதுமானதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பற்றாக்குறை இருக்கிறத பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் எதிர்க்கட்சி, எங்ககிட்ட எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. எங்களுக்கு இருந்த சப்போர்ட் மூலமாக நாங்கள் தரவுகளை திரட்டி அதை ஆய்வு செஞ்சு பார்த்ததில் எங்களால் எந்த அளவுக்கு தான் செய்ய முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, இது பரவலாக இந்த ஆய்வுகளை பரவலாக எடுத்து கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் தான் அதை செய்யணும். அது ஆளும் அரசு உதவியோடு தான் செய்ய முடியும். ஆனால் இங்கே அவர் சார்ஜஸ் யார் மீது வைக்கிறோன்னா, ஆளும் அரசு, எலெக்ஷன் கமிஷன் 2 பேர் மீதும் சார்ஜஸ் வைக்கும் பொழுது எப்படி இது நாளைக்கு அடுத்த கட்டமாக இது வெளிப்படைத்தன்மையோட இது சப்ஜெக்ட் நகரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா நாட்டினுடைய இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது வேற யாரோ கிடையாது, நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வைக்கிறார் அப்படின்னும் போது அவர் தான் தற்போதைக்கு நிழல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்க்குற எதிர்க்கட்சி தலைவருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாய்ஸ், மக்களோட விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அவர் தான். இப்போ அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே தேர்தல் வெற்றி தோல்விங்கிறதுலாம் செகண்டரி, அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் மீது இந்த மாதிரியான ஒரு அலிகேஷனுங்கிறது, ஏன்னா இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இவிஎம் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கும், பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பூத்தில் சில பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சரத்பவார், என்சிபி சரத்பவாருடைய தொகுதி அசம்பிளி எலெக்ஷனில் சொல்கிறேன். அந்த அசம்பிளி எலெக்ஷன் ஒரு கிராமம், அந்த கிராம பேர் மறந்துட்டேன். அந்த பகுதியில் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செலக்ட் பண்ண கேண்டிடேட் யார் அப்படின்னா, நாங்கள் சரத்பவார் என்சிபி கேண்டிடேட் தான் வாக்களித்தோம். ஆனால் எங்களோட பெரும்பான்மையான வாக்குகள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பூத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாஜக விழுந்திருக்கு. நாங்கள் பாஜக ஒரு கேண்டிடேட்டை வெறுத்து தான் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டோம். ஆனால் அவருக்கு தான் அதிகமான வாக்கு 2000 வாக்கு, 1300 சொச்ச வாக்குகள் பார்த்தீங்கன்னா பாஜகக்கே போயிருக்கு அப்படிங்கிறது அந்த மக்களோட குற்றச்சாட்டு. இதில் நாங்கள் ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு தேர்தல் ரீஎலெக்ஷன் நடத்தணும்னு கேட்டாங்க. எங்கள் தொகுதியில் எங்கள் பூத்துக்கு தனியாக ரீஎலெக்ஷன் நடத்தணும்னு அந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் செவி சாய்க்கல. அடுத்து அந்த மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்களே தேர்தல் நடத்திக்கிறோம், யார் ஆர்ஐ அவசரை வச்சு நாங்களே பிடிஓ வச்சு நாங்களே எலெக்ஷன் நடத்திக்கிறோன்ற அளவுக்கு மக்கள் ஒரு சீரியஸான ஒரு சார்ஜஸ் அந்த இடத்துல வச்சாங்க. வச்சு அந்த மக்கள் அது எல்லாத்துக்கும் தயாரானாங்க.
நாங்களே ஏற்பாடு பண்ண தயாரானாங்க. உடனே 140 போட்டு அந்த பிரச்சனை வந்து அமைதிப்படுத்தாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை இது. இந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசுனது எதுனா வந்து ஹிந்து இங்கிலீஷ் மட்டும் தான் இந்த பிரச்சனை கவர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய பிரச்சனை அது. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அங்கொன்று இங்கொன்று மாற சில பிரச்சனை நடக்குதுங்கிறது உண்மை தான். அது மறுக்க முடியாது. ஆனால் இந்த அங்கொன்று இங்கொன்று இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு ஒட்டுமொத்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி தான் வந்திருக்காரு, இப்படி தான் எலெக்ஷன் கமிஷன் நடத்தி முடிச்சிருக்கு அப்படின்னு ஓவராலாக ஒரு சார்ஜஸ் வைக்கும்போது அதுக்கு வந்து நமக்கு போதிய அளவில் ஆதாரம் இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை வச்சிங்க, ஒரு லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு ராகுல் காந்தி, ஒரு ஆளுமை, ஒரு காங்கிரஸோட ஒரு பெரிய ஆளுமை. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு ப்ரூவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையை பார்த்தீங்க. இதுதான் எலெக்ஷன் கமிஷன் என்ன அவங்களோட பதிவை சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது வந்து ஒரு தவறான செயல். இவர் வந்து தன்னை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டி தன்னை முன்னிறுத்ததுக்காக இது மாதிரியான ஒரு செய்திகளை, வதந்திகளை பரப்புகிறாரு. இது வந்து ப்ரூவன் பண்ணணும்னா அதுக்கான இடம் வந்து ஒரு நீதித்துறையோ இல்லை எங்களுக்கு ஒரு அபிடிவிட்டி போட்டு எங்களை தான் கேட்கணும், பத்திரிகையாளர் முன்னாடி இதை கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது வந்து எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் நீங்கள் பேசாதீங்க, ஒட்டுமொத்தமாக எங்கள் மீது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் முன் வைக்காதீங்க, எல்லாமே வந்து அஃபிடவிட் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள், மூலப்பத்திரத்தை வந்து தாக்கல் பண்ணுங்கள், வந்து நாங்கள் வந்து அதாவது ப்ராசஸ் பண்ணுறோம், நீங்கள் கையெழுத்திட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சோ அந்த ஸ்டேட்டினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாத போகும் பட்சத்தில் நீங்கள் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கள் சக்திக்கு உட்பட்ட எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசத்தை பயன்படுத்தி எங்களால் இந்த அளவுக்கு தான் டேட்டாஸ் எடுக்க முடிச்சு, நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மந்த்தாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு மேனுவலாக 6 மந்த்தாக ஒர்க் பண்ணி இவ்வளோ விஷயத்தை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அவர் அடுத்து என்ன கேட்குறேன்னா, எனக்கு இது மூலமாக எனக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது, என் மாதம் நான் இதை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டு 10 வருஷத்துக்கு நீங்கள் நடத்த எலெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அது எப்படி கேட்குறாருன்னா, ஓட்டு எல்லாரும் வாக்காளர் பட்டியல் எல்லாருடைய அந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் அந்த ரோல் வந்து வேணும் கொடுங்க, அது எல்லாமே ஹார்ட் காப்பியாக கொடுக்காதீங்க, சாஃப்ட் காப்பியில் கொடுங்க கேட்குறேன். சாஃப்ட் காப்பிங்கிறது போது என்னன்னா டிஜிட்டல் மயமாக கொடுக்குன்னு கேட்கும்போது, டிஜிட்டல் மயத்தில் வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஹார்ட் காப்பி எல்லாருக்கும் ஹார்ட் காப்பி தான் கையில் கிடைக்குது, ஹார்ட் காப்பி வச்சு நீங்கள் வந்து கிராஸ் செக் எப்படி பண்ண முடியுங்கிறது நமக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்து வந்து புரட்டி பார்த்துட்டு இதாக இருக்கும். டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இருக்கும்பொழுது, சாஃப்ட் காப்பி இருக்கும்பொழுது ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் எல்லாம் ஒரு தகவல் வேணால் அதை ஈஸியாக சர்ச் பண்ணி அதில் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கிராஸ் செக் பண்ண முடியும். இப்போ ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அவ்வளவும் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டை பற்றி பேசுகிறார் அவர். ஒன்று, இப்போ புதுசாக இன்னொரு பிரச்சனை போயிட்டுருக்கு, எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு பீகாரில் நடத்திட்டு இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது வாக்காளர் பட்டியல் சம்மந்தமான ஒரு விவகாரம். அதாவது ஒருத்தர் வாக்களிக்க தகுதி பெற்றவரா தகுதி இல்லையா அப்படிங்கிறத எது முடிவு பண்ணால் அந்த வாக்காளர் பட்டியல் தான் முடிவு பண்ணும். அந்த பட்டியலை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான பட்டியலில் ஒரு சீர்திருத்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கிற சீர்திருத்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. ஏன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது வந்து பெரிய விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்கிறத பார்க்குறோம். ஓகே, இப்போ இங்கே என்ன சொல்ல வரோன்னா, பீகாரில் ஒருத்தர் நீக்கப்பட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரில் அவர் இங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ணி பார்க்க முடியும்? அந்த கிராஸ் செக் பண்ணுறதுக்கான, ஏன்னா எல்லாமே ஹார்ட் காப்பியில் கொடுக்குறாங்க, ஹார்ட் காப்பியில் கொடுக்கும் பார்க்க முடியாது. வி நீட் சாஃப்ட் காப்பி, டிஜிட்டல் மயமான மெட்டீரியல் எங்களுக்கு வேணுங்கிறது தான் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய சார்ஜஸ். ரெண்டாவது என்னன்னா, இந்த 10 வருஷத்தில் நடந்த தேர்தல் பற்றின சிசிடிவி காட்சிகள் போலவே அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க பல இடத்துல டாக்குமெண்ட்ஸ் அழிக்கிறாங்க, டாக்குமெண்ட்ஸ் இல்லை அழிச்சிடறாங்கிறது சார்ஜஸ். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மீது ஒருத்தர் சார்ஜஸ் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட சில மாநிலங்களில் எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வாக்காளருடைய வாக்காளர் பட்டியல் வந்து காணாமாயிருச்சு இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சார்ஜஸ் முன் வச்சார். இது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க வந்து அதை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இது டெலீட் ஆச்சா அல்லது வந்து சர்வரில் இஷ்யூ ஆகி டெக்னிக்கல் இஷ்யூனால் அதை வந்து ரீச் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது முன் வச்சாங்க. இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் நேற்று தினம் வந்து மறுக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே வந்து அவைலபிள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான பெரிய முரண்பாடு போயிட்டுருக்கு. எலெக்ஷன் கமிஷன் கேட்குற விஷயத்தை ராகுல் காந்தி ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கார். அவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, சும்மா அஃபிடவிட் கொடுப்பான் நான் எதிர்பார்க்குறேன். அஃபிடவிட் கொடுத்ததுக்கப்புறம் அதை எப்படி எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக ஃபேஸ் பண்ணி அதை பற்றின விஷயத்தை வந்து வெளிப்படையாக கொடுக்க போகிறாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா மன்னிப்பு விவரம் கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லணும்னா, லாஸ்ட்டு 10 வருஷத்தை நான் டேட்டா சென்டர் இந்த ஃபார்மெட்டில் எனக்கு கொடுங்க, நான் இன்னும் போதிய அளவில் இன்னும் நிறைய
உங்களுக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். இந்த மாதிரி அந்த அளவில் அது இருக்குது. இப்போ அடுத்து வந்து அநேகமாக அது வந்து நீதிமன்றம் தான் அதை ஹேண்டில் பண்ண போகுது. ஏன்னா ஒரு கட்டத்து மேலே இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து அது டீல் பண்ணுறதுக்கான நம்ம அந்த முறை வந்து நீதிமன்றமாக தான் இருக்குது. அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது எப்படி இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நகர போகுது, எதிர்க்கட்சிகள் இதில் என்ன மாதிரியான ரோல் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் தான் இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். இவிஎம் மிஷின் அந்த டேம்பரிங்னாவே இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் தான் அது பேசப்படுது பெருமளவில். மீண்டும் பீகார் எலெக்ஷனும் சரி, தமிழ்நாட்டில் வர சட்டமன்ற எலெக்ஷனும் சரி, இப்போ இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. இந்த வரும் தேர்தலில் இது எதிரொலிக்குமா? அதாவது இந்த 2 தொகுதியில் மட்டும் ஒரு சாம்பிளாக ராகுல் காந்தி முன் வச்சு பேசியிருக்காரு. இதை ஒட்டி இதில் ஏதாவது எதிர்வினை ஆக்குமா? இல்லை, இவிஎம் பற்றின விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ இவிஎம் பற்றின சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பலரும் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து டேம்பர் பண்ண முடியும், சில டேம்பர் பண்ண முடியாது. டேம்பர் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குங்கிறாங்க. டேம்பர் பண்ண முடியாதுங்கிறதுக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து அதில் வந்து அதாவது இப்போ பாஜக ஆதரவாக அவங்க அதை யூஸ் பண்ணுறதா நம்ம சொல்கிறோம். அந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, இந்த உங்ககிட்ட பாஜக ஆதரவாளர்கள்னு ஒரு சார்பற்ற இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ இங்கே ராகுலில் கேள்வி கேட்குறீங்களே, இதே கேள்வி தமிழ்நாட்டை பார்த்து கேட்க மாட்டிங்களா? தமிழ்நாட்டில் 39 எம்பி வின் பண்ணியிருக்காங்களா, அதுவும் இது மாதிரி தானா இல்லை அப்படின்ற ஒரு, அதே மாதிரி கேரளாவிலும் கேட்குறாங்க. இது மாதிரியெல்லாம் ஒரு கூட்டு கேள்வியை முன் வைக்கிறாங்க. இது அது சரியான கேள்வி தான். இப்போ அதாவது தப்புனா வந்து எல்லா இடத்துலையும் தப்பு நடக்கும், எப்படி வந்து ஒரு இடத்துல மட்டும் தப்பு நடக்கும் அப்படிங்கிறது அவங்க பக்கத்துலேருந்து வைக்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வி தான். இப்போ அந்த இடத்துல தான் என்னன்னா, சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனையில் எந்த ஸ்டேட்டை நோக்கி ஒரு கேள்வி வருதோ அந்த ஸ்டேட்டில் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய நபர்கள், அந்த தலைவர்கள், அவங்களும் அதை பற்றி பேசணும். இப்போ இந்த விஷயம் எப்படி பேசப்படுதுன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து இது காங்கிரஸோட வாய்ஸ், ராகுல் காந்தியோட வாய்ஸ்ன்றாங்க. இதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து என்னென்னா, இப்போ ராகுல் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் அது கிடையாது விஷயம். இது எப்படி பார்க்கணும்னா, இந்தியன் சிட்டிசன் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பார்க்கணும். சிட்டிசன்ஸ் மக்களோட பிரச்சனை. ஏன்னா வாக்களிக்கிறது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தேர்தல் முறைகேடுக்கிற மக்கள் வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்களிக்கிற அடிப்படையில் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட போகுது. அப்படி இருக்கும்போது மக்கள் தாங்கள் அழைச்ச வாக்கு சரியான நபருக்கு போய் சேரல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்போ கட்சியில் செகண்டரி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறோன்னா, எல்லா கட்சியும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி மட்டும் தான் பேசுகிறாரு. இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு கருத்து இருக்கும், ப. சிதம்பரத்துக்கு வேற ஒரு கருத்து இருக்கும், ரமேஷ் ஜெயராமனுக்கு ஒரு கருத்து இருக்கும். இந்த மாதிரி நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கருத்து மாறும். அதனால வந்து ஒத்த கருத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு கேள்வி நமக்கு இதில் இருக்குது. ஒன்று, இது காங்கிரஸோட ஒரு கேள்வி தான். இப்போ ஓவரால் இந்தியா அலையன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஓவரால் இந்தியா அலையன்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தில் பேசுகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து இந்தியா அலையன்ஸாக இந்த குரல்கள் ஒழிக்க மாட்டாங்க. நான் இவிஎம்மாக இருக்கட்டும், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கக்கூடிய முறைகேடாக இருக்கட்டும், அல்லது ஓவராலாக ராகுல் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி முறைகேடாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்கட்சிகளுடைய நாட்டில் இருக்க அனைத்து எதிர்கட்சியும் ஒரு புள்ளியில் பேசுகிறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது யாருன்னா, அந்த எலெக்ஷன் விஷயத்தில் பாதிக்கப்படுறது யாருன்னா, கட்சியில் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு நடக்குது, பாதிக்கப்படுறது எதிர்கட்சி தான். அப்போ எதிர்கட்சிகள் பாதிக்கப்படக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் ஏன் ஒரு புள்ளியிலே பேச மாட்டேங்கிறான்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுது. அதனால் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியான கேள்வி என்னன்னா, வெற்றி பெற இடத்துல ஏன் நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிற அப்படின்னும் போது, அப்போ இந்த இடத்துல யாருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, இப்போ தமிழ்நாட்டை நோக்கி கேள்வி எழுப்புறாங்களா, இப்போ ஸ்டாலினுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் வந்து சாதாரண நபர் கிடையாது. இந்திய கூட்டணியை உருவாக்கணும் கூட ஒரு சூத்திரதாரி, ஒரு முக்கியமான நபர். அவர் வந்து அந்த விஷயத்தை வாய் திறந்து பேசணும். இவிஎம் பற்றியோ அல்லது வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முறைகேடுகள் பற்றியோ இந்த மாதிரியான விஷயத்தை அவர் பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜார்க்கண்டில் ஸ்டேட் பார்ட்டி யாருன்னா ஹேமந்த் சோரனுடைய பார்ட்டி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பார்ட்டி வந்து தன்னோட கருத்தை இந்த விஷயத்தில் பேசணும். அதே மாதிரி பீகார் போனால் ஆர்ஜேடி பேசணும், ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் வந்து விஷயத்தை பேசணும். வெஸ்ட் பெங்கால் போனால் மம்தா பானர்ஜி பேசணும். கேரளாவுக்கு போனால் பினராயி விஜயன் பேசணும். அந்த ஸ்டேட்டில் அதாவது தேசிய கட்சி விட்டுருங்க, இது காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்ற 2 தேசிய கட்சி நடக்கிற பிரச்சனை கிடையாது, எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த விஷயத்தில் வாய் திறந்து பேசணும். அவங்க பேசாமல் இருக்கும்போது என்னென்னா, இது எப்படி நாளைக்கு போகும் அப்படின்னா, இது தனிப்பட்ட ராகுல் காந்தி மட்டும் பேசுறாரு, அவர் மட்டும் தான் தனியாக கத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரை தனிமைப்படுத்தி அந்த விஷயத்தை சிறுத்து போக செஞ்சிடும். இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக நெக்லிஜிபிள் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்னா, பாஜக எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, கூட இருக்க கூட்டாளிகளே. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசாத பட்சத்தில் இந்த பிரச்சனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை நகராமல் இது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட்டை நோக்கி நகர்ந்துடும், முடிவில்லாத ஒரு பிரச்சனை நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்திய கூட்டணி ராகுல் காந்தி ஆக்க போகிறாங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஆக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இது அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. அப்படிலாம் பேசும்போது பட்சம் தான் அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு இது முடிஞ்ச விஷயமா இருக்குது. இப்போ வரப்போகிற ஒரு எஸ்ஐஆர் என்ற பீகாரில் வாக்கு சீர்திருத்தம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஒரு பட்டியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறது?
அதாவது வந்து இப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆல்ரெடி முடிஞ்சு போன பிரச்சனை, அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயே நமக்கு இன்னும் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கல. இப்போ தான் அந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்து புது பிரச்சனைனா அந்த எஸ்ஏஆர் அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எலெக்ஷன் அந்த ரிஃபர்மேஷன்ஸ் ஒர்க் நடக்கும், எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். ஆனால் அதில் இப்போ நீங்கள் நடத்துகிறீங்களே, அதுக்கு என்னென்ன நீங்கள் ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க் வச்சுருக்கீங்க. அந்த டாஸ்க்கை எல்லா மக்களாலும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறதான் பிரச்சனை. பீகார்னு சொல்லி ஒரு பின்தங்கிய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ரெஃபர்மேஷன் ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நியர்பை வந்து ஒரு 8 கோடி வாக்காளர், 7.5 கோடி 8 கோடி வாக்காளர் இருக்காங்க. நீங்கள் அந்த ரெஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலேருந்து 65 லட்சம் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறதா செய்தி. இதுதான் வந்து கோர்ட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ நான் ஒரு விஷயம் கவனிக்கணும். யாரெல்லாம் அந்த 65 லட்சம்னு கேட்டிங்கன்னா, 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க வந்து வாக்களிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க. அடுத்து 33 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக மைக்ரேட் ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா தகவலே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ். ஒரு 7 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறனால ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைங்கிறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 3 கிரைட்டீரியாவை குறித்து வந்து இவங்க தான் அந்த 65 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கேள்வி நினைப்போம், நம்ம என்னென்னா, நீதிமன்றத்தில் வந்திருக்கு இந்த வழக்கு வரும்பொழுது நீதிபதிகள் கேட்ட கேள்வி என்ன, நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தில் யார் முக்கியமான வழக்கு தொடுத்த நபர் யாருன்னா ஏடிஆர், ஜனநாயக சீர்திருத்த சங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பல்வேறு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான வழக்குகள் இவங்க தான் தொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான என்ஜிஓ அவங்க. அந்த வழக்கு அந்த அமைப்பு சார்பாக ஆஜரான திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் ரொம்ப கிளியராக வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சார். அவங்க நீக்கினாங்களே அந்த 65 லட்சம் பேரும், அதுக்கான டீட்டெயில்ஸ் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற கேள்வி கேட்குறாங்க. இவங்க நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க யாருன்ற டீட்டெயில் வேணும்ல. இறந்து போனவர் தான், இவர் தான் இறந்து போனாருங்கிறது யார் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்? எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணணும்ல. இவர் இறந்து போனான்னா அந்த குடும்பத்தை உறுப்பினர் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி லோக்கலில் இருக்க எலெக்ஷன் கட்சிகள் கன்ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாரும் விஷயங்கள் டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கணும்ல. நீங்கள் யாரோ ஒருத்தர் இறந்து போனால் கூட நீங்கள் பாட்டு சொல்லலாம் இல்லையா? அப்படி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அடுத்த இயரிங் வரப்போகுது. அடுத்த இயரிங்கில் வரும்போது நிச்சயமாக அந்த டீட்டெயில்ஸ் என்னது அவங்க கொடுத்தாங்கிறது ஒன்று. இதில் என்னென்னா, நம்ம இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும். அந்த 65 லட்சம் பேரில் அவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்ற தகுடு தத்தம் என்னென்ன இருக்குன்றது செய்தியில் வந்துட்டுருக்கு. என்னென்னா, அதிகமான மக்கள் பீகாரில் முஸ்லீம்ஸ் வாழக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து இவங்க தான் வந்து அந்த எலக்ட்ரல் ரோல்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு ஒன்று. அடுத்ததாக என்னென்னா, இதில் வந்து அவங்க அந்த விஷயத்தை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நீக்கப்பட்டவர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீக்கப்பட்டவங்களுக்கான கிளியர் டேட்டாஸ் இல்லை. ஏன் நீக்கப்பட்டன்றதுக்கான டேட்டாஸும் கிளியராக இல்லை. ரெண்டாவது, அந்த புதிய வாக்காளர் பட்டியல் இவங்க கொடுக்குறாங்களே, இது வந்துன்னா மக்களுக்கு கொடுக்குற ஒரு மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்குது, எலெக்ஷன் கட்சிகளுக்கு கொடுக்குற மெட்டீரியல் வேறு மாதிரி இருக்குது. எலெக்ஷன் கட்சிகளுக்கு கொடுக்குற மெட்டீரியலில் ஃபோட்டோஸ் உள்ளிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது, மக்களுக்கு கொடுக்குறத ஃபோட்டோ டீட்டெயில் கிடையாது. மக்களை எப்படி தனியாக பார்க்குறீங்க, தேர்தல் கட்சி எப்படி தனியாக பார்க்குறீங்க? நீங்கள் எலெக்ஷன் கமிஷனாக எல்லாருக்கும் பொதுவானது தானே. டேட்டாஸ் பொதுவாக எல்லாரும் ஈஸி அக்சஸ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரு டேட்டாஸை கொடுக்க வேண்டியது தானே. ஏன் டேட்டாஸில் இவ்வளோ குளறுபடிகள் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி பல குளறுபடிகள் வந்து இவங்க இதில் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எஸ்ஐஆருங்கிறதுனா இந்த ஜூலை மாதம் பண்ண ஒரே ஒரு மாதம் 25 to 30 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இந்த 30 நாளில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்களையும் ஆய்வு செஞ்சு முடிச்சு யார் வாக்களிக்க தகுதியானன்ற பட்டியல் தயார் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இவங்களோட இந்த எஸ்ஐஆர். இதில் என்னென்னா, ஒட்டுமொத்த கிராமத்துலையுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் நீங்கள் சாம்பிள் செஞ்சுக்கலான்ற, அதுவே வந்து ஒரு பெரிய அந்த எக்ஸஸை ஒரே மாதிரி தான் நீங்கள் செஞ்சுக்கலான்ற ஒரு கேள்வி. அதாவது வாக்காளர் சீர்திருத்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் வெளியிடப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இந்திய நாட்டில் தான் இருக்காங்களா? அவங்களாம் இந்திய குடிமகனா நம்ம பார்க்கலாமா? இப்போ ஒரு இந்திய குடிமகனா நமக்கு தேவை வந்து ஓட்டர் ஐடி தான். ஆதார் கார்டு வந்து ஒரு அடையாள அட்டை இல்லையா? நமக்கு ஒரு முழு இந்தியனாக நம்ம முன்னிறுத்திக்கிறது வந்து நம்ம வாக்காளரோட அட்டையை தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம காட்டுறோம். இன்றைக்கி அவங்களுக்கு 65 லட்சம் பேருக்கான வாக்காளர் உரிமம் பறிக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் இந்திய குடிமகனா? கட்டாயம் வந்து ஒரு பெரிய குழப்பமான இடத்தை தான் தள்ளியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா, எல்லாருக்குமான ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதனோட அடையாளம்னு சொல்லக்கூடிய அந்த ஆதார் கார்டை இவங்க அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி ஓட்டர் ஐடி அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி ரேஷன் கார்டு அக்செப்ட் பண்ணல. இந்த மாதிரியான முக்கியமான எல்லா மக்கள்கிட்டையும் ஈஸியாக எப்போவுமே இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் 10 டாக்குமெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்கும், மற்றதெல்லாம் கூட இல்லாமல் இது இருக்கும். இந்த 3 அவங்க அக்செப்ட் பண்ணல. நீதிமன்றத்தில் பலமுறை கேட்டாங்க. நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஏன் இதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கன்னு கேட்டால் வந்து இதை ஈஸியாக ஃபேக்காக தயார் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் போலியை தயாரிக்க முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுன்னு சொன்னாங்க. 3rd டைம் ஹியரிங் வரும்போது இதை கட்டாயம் நீங்கள் பின்பற்றணும் ஒரு உத்தரவே போட்டாங்க. ஆனால் இவங்க அந்த நேரத்தில் வந்து அந்த எக்ஸஸே முடிச்சிட்டாங்க. அந்த உத்தரவு எப்போ வருதுன்னா, ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் ஜூலையோட எண்டில் தான் அந்த உத்தரவு வருது. ஆனால் அதுக்குள்ளே அந்த எக்ஸஸே முடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடி, ஆதார், ரேஷன் கார்டு இந்த 3 விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து சர்வே பண்ணல.
ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி அந்த 11 டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் தான் அந்த சர்வே முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விஷயம். அப்போ அதன் அடிப்படையில் அந்த 65 லட்சம் பேர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்கிறது இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. ஸோ வந்து ப்ரொசீஜர் வந்து டஃப்பாக வச்சிருக்காங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த 65 லட்சம் பேர் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது என்னன்னா, அந்த டீட்டெயில்ஸ் வரணும். இப்போ இத்தனை லட்சம் பேர் இறந்துட்டாங்க, இத்தனை பேர் நிரந்தரமாக மைக்ரேட் ஆகிட்டாங்க, இத்தனை பேர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது ஓகே. இத்தனை பேர் தானாங்கிறது எப்போ யார் கன்ஃபார்ம் மைக்ரேட் ஆனவங்க இன்னொரு இடத்துல வாக்குரிமை பெற்றாங்களான்னு அதை செக் பண்ண வேண்டிய கடமை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு இல்லையா? இல்லை, அதுதான் இப்போ வந்து அந்த ஸ்டேட்டில் அவங்க மைக்ரேட் ஆகி போயிருக்க ஸ்டேட்டில் அங்கே இதே மாதிரி எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நடக்கும்போது அவங்க குடியுரிமை பெற்றாங்களா அப்படிங்கிறத இப்போ கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே டிஜிட்டல் ஃபார்மேட் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே ஹார்ட் காப்பியில் இருக்கும்போது இங்கேருந்து ஒருத்தர் நீக்கப்பட்டாரான்றது தெரியும், அங்கே ஒருத்தர் சேர்க்கப்பட்டாருன்னா அங்கே இருக்க ஃபார்ம் வாங்கி தெரியும். இது ரெண்டுத்தையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி நீ கண்டுபிடிப்பீங்க? குழப்பமான சிஸ்டம் இது. டிஜிட்டல் மயம் மாற்றினா மட்டும்தான் அதை அந்த ப்ராசஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ தான் எதிர்க்கட்சிக்கு அதை நோக்கி வந்து இந்த கேள்வி வந்து வலிமையாக அவங்ககிட்ட வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பியை டிஜிட்டல் மயமாக நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்கிறது ஒன்று. இது சப்ஜெக்ட் ஒன்று. இப்போ நீங்கள் கேட்ட அந்த 65 லட்சம் பேர் அவங்க இந்திய சிட்டிசனாங்கிற ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்தில், இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியின் மூலமாக உள்துறை அமைச்சகம் செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் மூலமாக செஞ்சிருக்காங்க. அதாவது என்னன்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் நீ வாக்காளராக மாற முடியுங்கிறாங்க. இவங்களே கொடுக்க அந்த எபிக் நம்பர் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆதார் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ எதன் அடிப்படையில் ஏற்றுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் தான் வந்து அதை மேண்டேட்டரி ஆக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் மூலமாக கிடைக்கக்கூடிய பாஸ்போர்ட் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சரிங்க. ஆனால் ஆதார் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கிறது வேடிக்கை. பாஸ்போர்ட் எத்தனை மக்கள் வச்சிருப்பாங்க? எளிமையான மக்கள்கிட்ட எதுக்கு பாஸ்போர்ட் இருக்கும், சரியா? இப்போ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான விஷயமே ஒரு குளறுபடியான விஷயமா செஞ்சு முடிச்சதன் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் இந்த அறிவிப்புப்படி, அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புப்படி 65 லட்சம் பேர் வந்து இன்றைக்கி பீகாரில் வாக்களிக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வாக்களிக்க முடியாது அவங்க அவ்வளோ பேரும் அவங்க சொன்ன செய்தி உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, சரி. அவங்கள செகண்டரி வச்சுக்கேன். மீதி இருக்கக்கூடிய அந்த 33 + ஒரு 7 கிட்டத்தட்ட வந்து மீதி ஒரு 41 லட்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க இந்த 42 லட்சம் பேர் இவங்க தற்போதைக்கு நிலைமைக்கு அவங்க இந்திய சிட்டிசனே கிடையாது. அவங்க வந்து முகாமுக்கு போக வேண்டிய ஆட்கள். ஏன்னா இவங்க வந்து வெறும் வாக்களிக்க தகுதியான நபர்களை ஃபைண்ட் அவுட் பண்ணல, அவன் இந்திய சிட்டிசனாங்கிறதே இதில் ஆய்வு செஞ்சுட்டாங்க இந்த எக்ஸஸில். அப்போ செஞ்சுட்டாங்கன்னா அப்போ 42 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய சிட்டிசனாகவே இல்லைன்னு ஆகி போச்சு. அவங்க சில ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைங்கிறனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாக்களிக்க தகுதி இருக்கோ தகுதி இல்லைங்கிற செகண்டரி, ஆனால் சிட்டிசனாக இருக்கிறது நெசசிட்டி. ஏன்னா நீங்கள் சிட்டிசனாக இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் வந்து சட்டவிரோத குடியேறிடுவீங்க. நீங்கள் கேம்புக்கு தான் போகணும். நீங்கள் வந்து பொதுஜன மக்கள்கிட்ட இயல்பான ஒரு சிவில் சொசைட்டியில் நீங்கள் வாழவே முடியாது. ஸோ அகதியாக தான் இருக்கும். அகதி நம்ம இலங்கையிலேருந்து வரக்கூடிய அகதிகள் மாதிரியும் நம்ம பங்களாதேஷில் வரக்கூடிய அகதிகள் மாதிரியும் ரோஹிங்கியா அந்த பிரச்சனை இதில் இருக்குது. இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா 42 லட்சம் பேர் அகதி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க யாரும் இறக்கல. நல்லா பார்த்தா எலெக்ஷன் கமிஷனுடைய அறிக்கைப்படி அவங்க யாரும் இறக்கல, வேறு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. சில பேர் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லை. அப்போ 42 லட்சம் 43 லட்சம் அகதிகளாக ஆகிட்டாங்களா? அவங்க இந்தியாவில் இருந்த நபர்கள் அவங்க எப்படி அகதியானாங்கன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அப்போ 42 லட்சம் பேர் எங்கள் அகதியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னா அதுவே ஒரு பெரிய கிரைம் ஆச்சு. ஏன்னா அவன் எந்த மாதிரி செயல் வேணால் ஈடுபடலாம் இல்லையா? இது எப்படி நம்ம இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்லா பார்த்துக்கோங்க. அந்த மக்கள் பீகாரில் இவங்கெல்லாம் மைக்ரேஷன்ஸ் தான். இந்த 42 லட்சம் 43 லட்சம் பேர் வந்து மைக்ரேஷன்ஸ் மக்கள். மைக்ரேஷன்ஸ் எதுக்காக ஆகிறான்னா சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு இல்லை, தனக்கு வேணுங்கிற பொருளாதாரம் இல்லை, வாழ வழி இல்லை அப்படிங்கிறது தான் மைக்ரேஷன் ஆகிறான். ஒருத்தன் வாழ முடியாமல் மைக்ரேஷன் ஆகிறனே நீ இந்த நாட்டில் பிறக்காதவன், நீ அகதியாக அவனை அந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் தள்ளிட்டாங்கன்னா அப்போ அதோட சீரியஸ் தன்மை நீங்கள் நினச்சி பாருங்களேன். எவ்வளோ ஒரு சிக்கல் அது கொண்டு போய் சேர்த்துருக்காங்கிறத பாருங்கள். இவ்வளோ விஷயத்தையும் கேர்லெஸ்ஸாக ஒரு 1 மந்தில் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது தெரியுங்களா? இப்போ ஓட்டர் ஐடி வேண்டாம், ஆதார் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ எதன் அடிப்படையில் நீ வந்து சிட்டிசன் ஆகும்னு கேட்டால் ஒரு 11 டாக்குமெண்ட்டுக்கு எதன் அடிப்படையில் ஆகும்னு சொன்னாங்க, சரியா? சரி, ஓகே. நீ சொன்னியே அதை நீ சொன்ன உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையை நீயே உண்மையாக பின்பற்றிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன் தெரியுங்களா? இந்த வழக்கு இப்போ லாஸ்ட் ஹியரிங் வந்துச்சுல, அந்த ஹியரிங்கில் என்னன்னா பிரசாந்த் பூஷன் அவர்கள் கிளியராக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க அந்த எக்ஸஸை அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் அடிப்படையில் இவங்க செய்யலை, சொன்னது அடிப்படையில் செய்யலை. ஏன் அப்படின்னா 11 டாக்குமெண்ட் நெசசிட்டி, சரிங்களா? அது மேண்டேட்டு. அது இல்லாமல் அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? BLO பூத் லெவல் ஆஃபீஸர், அவருக்கு ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது இதில். எப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இல்லாமல் போனால் அவர் அங்கே விசாரித்து அவர் ஒருத்தரை வந்து வாக்காளராக மாற்றுவார். ஓகே, இவர் நம்மால் தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க வாக்காளர் அப்படின்னு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார். அது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு தெரியுமா அதை சொல்கிறேன்? இவங்க எதுக்காக இந்த விஷயம் செஞ்சாங்கிறது இப்போ தான் தெரியுது. ஏன்னா டாக்குமெண்ட் செகண்டரி டாக்குமெண்ட்டே இவங்க ஓரமாக வச்சுட்டு இந்த எக்ஸஸில் கிட்டத்தட்ட 75% ஒர்க்கை BLO மூலமாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். இதை வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. இப்போ அது எப்படி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ இந்த டேட்டாஸ்லாம் கொடுக்கணும். எதன் அடிப்படையில் நீக்காங்கன்னு சொல்லி அந்த டேட்டாஸ் கொடுக்கும்போது எதன் அடிப்படையில் எப்படி இவங்களாம் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்ற டேட்டாஸ் கொடுக்கும்பொழுது BLOவா அல்லது வந்து சர்டிஃபிகேட்ஸா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய விஷயத்தில் தெரியும். அப்படி தெரியும் பட்சத்தில் இதோட சீரியஸ் நம்ம கவனிக்கிறோம்.
இவங்க டாக்குமெண்ட்ஸே ஓரமாக வச்சுட்டாங்க. வெறும் பிஎல்ஓ மூலமாகவே எல்லாத்தையும் நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னா பிஎல்ஓ எப்படி நேர்மையாக இந்த விஷயத்தை செஞ்சிருப்பாருன்ற நம்ம கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சார்புத்தன்மை கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கக்கூடிய பிஎல்ஓ எப்படி இருப்பாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டில் ஆளுங்கட்சி எது இருக்குன்னா என்டி அலைன்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் பார்ட்டி ஜேடியும் பாஜக தான் ஆட்சி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சிகள் தங்களுக்கு வேணுங்கிற நபர்களை தானே வந்து அங்கே நியமிப்பாங்க, தன்னோட வாக்காளராக வச்சுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஜேடியினுடைய கிரிதராஜ் யாதவ் நினைக்கிற ஒரு எம்பி, அவரும் அதே மாதிரி வந்து சஞ்சய்குமார் ஒரு எம்எல்ஏ, இவங்க 2 பேரும் ஜேடியுடைய மக்கள் பிரதிநிதிகள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் விஷயத்தினால எங்களுடைய வாக்காளர், என்னுடைய சொந்த தொகுதியினுடைய வாக்காளரை நான் இழந்துட்டேன், அவன் வந்து மைக்ரேஷன் ஆகி போயிருக்கான், இந்த எக்ஸசைஸ் இப்போ செய்யக்கூடாது, ஃபெஸ்டிவல் டைமில் செய்யுங்க, தீபாவளி டைமில் செஞ்சிங்கன்னா எல்லாரும் ஊருக்கு கூட வருவான், அப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாருன்னா ஜேடியுங்கிறது யாருன்னா பாஜகவுடைய பார்ட்னர். நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ்லையும் இந்தியா லெவல் அரசியலையும் அவங்க பார்ட்னர், ஸ்டேட் லெவலையும் அவங்க பார்ட்னர், முக்கியமான பார்ட்னர். அவங்களே இதில் இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, ஜேடியூவில் வந்து அஃபிஷியலாக மெமோ கொடுத்து அவர்கிட்ட பதில் கேட்டாங்க. யார், கிரிதர யாதவுக்கு மெமோ கொடுத்து, எதுக்கு இந்த விஷயத்தை நீ பேசினால எதிர்கட்சிகளுக்கு அது முக்கியமான பாயிண்ட்டாக மாறுதுன்னு சொன்னாங்க. அங்கே எதிர்கட்சி யாருன்னா ஆர்ஜேடி. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எஸ்ஐஆரில் என் பேரே இல்லை, என்னால் வாக்களிக்க முடியாது, இது பெரிய பிரச்சனை இருக்கலாம், நான் எலெக்ஷனை புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது இவ்வளோ குழப்பமான சப்ஜெக்ட் இருக்குது. இவ்வளோ குழப்பத்துக்கு காரணமான வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட இந்திய அரசு பாஜக வந்து இந்த விஷயத்தில் ஒரு பொறுப்படுத்து டே ஒன்லேருந்தே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதெல்லாம் வந்து நம்ம அதில் ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இந்திய சிட்டிசனே வந்து நீங்கள் வந்து அகதியை மாற்றி வச்சுருக்கீங்க சார் இந்த எக்ஸஸ் மூலமாக. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, சொந்த ஊர் பீகார், அங்கே இந்த எக்ஸஸ் செஞ்சுருக்கீங்க, பல பேருக்கு இந்த எக்ஸஸ் நடந்ததே தெரியாதுங்கிறாங்க, பல பேர் தெரியாதுங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பீகாரி, அவர் வந்து ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயம் அவர் கேள்விப்பட்டு 7500 செலவு பண்ணி ஊருக்கு போயிருக்கிறார் இமீடியட்டாக. சரிங்களா, அவர் ஒரு புலம்பெயர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர். சரிங்களா, அவர் வந்து ஸ்கில்டு லேபரா நான் ஸ்கில் லேபராங்கிற செகண்டரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே அவர் ஆதார் கொடுத்து ஆதார் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரியா, ஆனால் அவரோட ஃபேமிலி வேறு ஒரு ஊரில் இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆதார் அக்செப்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியை முடிச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பீகார் ஃபுல்லாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இந்த ஒர்க் அவங்க செய்யலை. சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கங்கே அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு மாதிரியான ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. இன்னொரு இடத்துல அதான் சொல்லணும்ல, பூத் லெவல் ஆஃபீஸருக்கு சுப்பீரியர் பவர் கொடுத்துருக்காங்க. அவர் எங்கெங்கெல்லாம் எப்படி டிசிஷன் எடுத்தால் நமக்கு தெரியல. சில இடத்துல என்னென்னா ஆதார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபைனல் ஜட்மெண்ட் தான் வச்சு நீங்கள் ஆதாரையும் ஓட்டரையும் நீ ஏற்றே ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் டக்குன்னு மாற்றினாங்கன்னு தெரியல. அப்படின்னா இது மொத்தமாக எல்லா இடத்துலையும் மாற்றிருக்கும்ல. அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் ஆதாரையும் இதையும் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் ஒட்டுமொத்தமாக பீகார் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக இவ்வளோ 65 லட்சங்கிறது வந்திருக்கு. என் மாதம் வந்திருக்காது. அது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, என் மாதம் பட்டியலிருந்து பலர் வெளியேறினா நாங்கள் தலையிடுவோம்னு நீதிமன்றம் சொன்னாங்க. ஏன்னா இது அப்படி தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அதனால அவங்க தலையிடுறாங்க. இந்த எக்ஸஸ் வந்து அதிகமான நபர்களை வாக்காளர்களை மாற்றணுன்ற அந்த நோக்கத்தோடு இது இருக்கணும். மாறாக அதிகமான நபர்களை வெளியேற்றுற நோக்கில் இருந்தால் நாங்கள் உள்ள வருவோம்னு சொன்னாங்க. இது அப்படி தான் போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருத்தர், அவர் பேர் வந்து முகேஷ் பாஸ்வான் சொல்லி ஒரு தொழிலாளர், இவர் புலம்பெயர் தொழிலாளர். இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஊருக்கு போனேன், ஆதாரை கொடுத்தா ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் என் சொந்தக்கார ஒருத்தர் வீட்டில் ஆதார் வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ என்ன வந்து நீ வாக்களிக்க முடியாதுன்னு என்ன சொல்கிறாங்க, நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு வந்து போயிருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து மன உளைச்சல சொல்கிறார். இதெல்லாம் நியூஸில் ரிப்போர்ட்டர் நம்ம விவகாரங்கள் இதில் அவ்வளோ. இப்போ பீகாரில் எலெக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு. ஏற்கனவே சீர்திருத்த பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? இப்போ இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் என்ன ஆவாங்க? இல்லை, அதுதான் சொன்னேன், 65 லட்சம் பேர் என்ன ஆகுங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த 65 லட்சம் பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒரு உண்மையிலே ஒரு சீரியஸான விஷயம். அந்த 62 லட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற அடிப்படையில் நான் பேசுகிறேன். அவங்க சொல்கிற கணக்கு அடிப்படை உண்மைனா 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, அவங்கள விட்டுருக்கேன். பேலன்ஸ் வந்து அதான் ஏற்கனவே 33 + 7. அப்போ இந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-42 லட்சம் பேர் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 லட்சம் பேர் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாதனால தான் நீங்கள் வந்து அவங்களை வாக்காளர் அற்ற அப்படின்ற நபரை நீங்கள் மாற்றிருக்கீங்க. இப்போ இவங்க பீகாரை சேர்ந்த சொந்த ஊரில் இருக்கிற நபர்கள்ட்டே டாக்குமெண்ட் இல்லை. இப்போ புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. புலம்பெயர்ந்து போகிறவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் கூட கொண்டு போயிருவான்றது நமக்கு தெரியாது. சரி, அப்போ அங்கே நீங்கள் நாளைக்கு இப்போ பாதி பேர் இப்போ 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதே மாதிரி கேரளாவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆந்திராவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் அங்கே அந்த எக்ஸஸ் ஏறின்னு வைங்களேன், சொந்த ஊர்லேயே அவன்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை, புலம்பெயர்ந்து வந்திருக்கிறது அவ்வளோ டாக்குமெண்ட் கொண்டு வந்து கையில் வச்சிருப்பானான்றது தெரியாது. சப்போஸ் அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா அவன் சொந்த ஊருக்கு போய் தான் எல்லாத்தையும் புதுப்பிக்கணும்.
போய் ஒரு ஆர்ஐ சந்திக்கணும், ஒரு முன்சிப்பை போய் சந்திக்கணும், தாசில்தாரை போய் சந்திக்கணும், இதெல்லாம் அங்கே தான் போய் செஞ்சு அதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றணும். அப்போ இதுக்கு அவன் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே அலைஞ்சானா அவன் எதை பிழைக்க தான் வந்திருக்கான், வருமானம் தான் வந்திருக்கான். இவன் ட்ராவல் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ பெரிய சார்ஜஸ் இருக்குது, அது யார் அந்த பணம் யார் அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறது, எவ்வளோ சிக்கல் இருக்குது இதில், எவ்வளோ குழப்பமான விஷயத்த நல்லா பாருங்கள். வாக்காளர் பிரச்சனை கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகதியாகிட்டாங்க அவனை. 42 லட்சம் பேர் இப்போ அகதின்ற இடத்துக்கு வந்துட்டாங்கன்றேன். சரிங்களா? 22 லட்சம் பேர் உண்மையிலே இறந்தாங்களாங்கிறது அதுவும் செக் பண்ணி பார்க்கணும். அதில் இவங்க எவ்வளோ டாக்குமெண்ட் மிஸ் பண்ணி அவங்கள தப்பான கணக்கு சேர்த்துருக்காங்கன்றது தெரியல. எவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு விஷயத்த ரொம்ப கூலாக எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுட்டு பொறுப்பேற்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்குமெண்ட்ஸு மெட்டீரியல்ஸ் அதாவது என்னென்னா, ஏன் உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் காணாமல் போகுதுன்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது, மறுக்கிறாங்க. காணாமல் போகுதுன்னு சொல்லி அதை அக்சஸ் பண்ண பப்ளிக் சோஷியல் மீடியாவில் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அது அவ்வளவும் பொய்ன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி ஓரம் கட்டுறாங்க. ஒரு பெரிய குழப்பமான ஒரு இடத்த இது கொண்டு போய் சேர்த்து சர்வாதிகார போக்கு தான் இது வச்சு. ஆமாம், ஆக்சுவலாக மத்திய அரசு பிரதமருடைய சர்வாதிகாரத்தை நம்ம கடந்த முறை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு எலெக்ஷன் கமிஷனோட சர்வாதிகாரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தெரியல. இது அந்த பாதை தான் நோக்கி போகுது. நான் நல்லா சொல்கிறேன் பாருங்கள். கட்சிகள் பாஜக, காங்கிரஸ் எல்லாரையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மக்கள் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன். சரியா? மக்களை எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் இல்லைடா, நீ உன்னை வாக்களிக்க உரிமை மட்டும் அவன்கிட்ட பறிக்கல, நீ உன்னை அகதியாக்குறான். அவன் சில இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் டஃப்பான டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீ இந்த இந்திய நாட்டுக்கு நீ சம்மந்தம் இல்லாதனாலும் உன்னை வெளியேற்ற பார்க்குறாங்க. இது வேற ஒரு பிரச்சனை. இது நான் நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா உள்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய ஒர்க்கு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்க்க வேண்டிய ஒர்க்கு எப்படி ஞானேஷ்குமார் எப்படி பார்ப்பார்? அவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் எப்படி பார்ப்பார்? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வாக்களிக்க மக்கள் நீண்ட காலமாக வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாக்களிக்கிற உரிமை இருக்குது பார்த்தீங்களா, இது சாதாரணமாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி கிடச்சிது? சொத்து இருக்கிறவனுக்கு தான் வாக்களிக்க முடியும். சொத்து வரி கட்டுறவனுக்கு தான் வாக்களிக்கிறதுக்கான தகுதி இருந்துச்சு பிரிட்டிஷ் பீரியடில். அதே மாதிரி ரொம்ப ரேராக படிச்சிருந்தால் வாக்களிக்கிறது அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதே பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. பெண்களுக்கு ரொம்ப லேட்டராக தான் வந்துச்சு. அப்புறம் வயது அனைவருக்கும் வாக்குரிமைங்கிறது ரொம்ப லேட்டராக தான் நம்ம விடுதலை பெற காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் பீரியட் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. 21 இருந்துச்சு நம்ம ஏஜ் பீரியட். அப்புறம் அது 18 மாற்றினாங்க. சரியா? இப்படிலாம் நம்ம கடந்து வாக்களிக்கிறதுங்கிறது ஒரு படிச்சிருந்தாவோ அல்லது சொத்து இருந்தாவோ அப்படின்னு நம்ம இல்லாமல் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் வாக்களிக்கிறதுக்கு அந்த சிஸ்டம் கொண்டு வந்ததே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய புரட்சி தான். ஆனால் அப்படி ஒரு விஷயத்த ஏதோ இப்போ பிரதமர் மோடியோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்களோ இவங்கெல்லாம் இப்போ பதவிக்கு வந்தவங்க. இந்த வாக்களிக்க உரிமைங்கிறதெல்லாம் மக்கள் காலங்காலமாக வச்சுட்டு இருக்காங்க. இவங்களாம் அந்த 10 வருஷத்தில் இந்த இடத்துல அதிகாரத்தில் உட்காந்துட்டு இவங்க உட்காந்து முடிவு பண்ணிவிட முடியாது. இங்கே இருக்க நீ வாக்களிக்க முடியாதுன்னு. இது வாக்களிக்கிறதாட்டி அகதியாக்குற பிரச்சனை இதில் சிக்கலாக இருக்குன்னு சொல்லும்போதுன்னா, வாக்குங்கிறது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது நீ சிட்டிசன் அப்படிங்கிறது அது இன்னொரு பிரச்சனை. அந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை இதில் இருக்குங்க. இந்த பிரச்சனையை இவங்க அட்ரஸ் பண்ணாமல் ஏதோ இது ஓட்டு போகிற சம்மந்தப்பட்டது கடந்து போயிட்டுருக்காங்க. இது அப்படி கிடையாது. நாளைக்கு இவங்கள்ட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட்லாம் தூக்கி உள்ளே வச்சானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அகதி கேம்ப் வா அப்படின்னு கூட்டு போய் வச்சானா என்ன பண்ணுவீங்க? சொந்த நாட்டில் அகதியாக கூட அந்த நிலைமை நீங்கள் நினச்சி பாருங்களேன். இது ஒரு பெரிய சீரியஸான விவகாரம். இவங்க இதில் என்னென்னா டே ஒன்லேருந்தே இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க? முஸ்லீம்ஸ் தான் டார்கெட் பண்ணுறதா சொல்லப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐஆரை பற்றி பேசும்பொழுது ஃபஸ்ட்டு இதை பற்றி ஒரு கண்டன குரல் பதிவு பண்ணவங்க யாருன்னா வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி தான். இது எங்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க கொண்டு வராங்க. இங்கே தான் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்க பாஜக எதிராக வாக்களிக்கிறாங்க. அவங்கள இங்கேருந்து வெளியேற்றணும், அவங்கள வாக்காளர்கள் அற்ற நபராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதை எப்படி கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்னு வரக்கூடிய இஸ்லாமியர்கள் வராங்க, அவங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புலம்பெயர்ந்தவங்க எங்கே வந்தாலும் தப்பு தான். இல்லீகல் மைக்ரேஷன்ஸ் அதை கண்டிக்கணும், பண்ணணும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது மூலமாக அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே இவங்களே அந்த பட்டியலை சேர்க்க பார்க்குறாங்க. இஸ்லாமியர்கள் ஏன்னா எந்த ஒரு நாட்டிலையும் சிட்டிசன்ஷிப்ங்கிறது எல்லாம் கம்பல்சரிங்க. ஆனால் எந்த நாட்டிலையும் சிட்டிசன்ஷிப் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி கிடையாது. இவங்க கொண்டு வந்த சிஏ இவங்க கொண்டு வந்த சிஏ எதுக்காக கொண்டு வந்தாங்க, என்ஆர்சி எதுக்கு கொண்டு வந்தாங்க, எல்லாமே ரிலிஜியன் பேஸில் இருக்குது. ஆப்கானிஸ்தான்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, மியான்மர்லேருந்து வரக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், பௌத்தர்கள், இந்த மாதிரி எல்லாருக்கும் சிட்டிசன் கொடுப்போம். எக்ஸப்ட் அதாவது இஸ்லாமியர்கள் அப்படின்ற வார்த்தை மட்டும் அவங்க பயன்படுத்தலை. அது பர்பஸாகவே இப்படி ஒரு விஷயத்தை இப்படி இந்த சட்டத்தை அமல்படுத்திருக்க முடியாது. உலகத்தில் எங்கேயுமே இப்படி கிடையாது. மதத்தின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு சிட்டிசன் கொடுப்போம் அப்படின்றது கிடையாது. அது வெளிப்படையாகவே நாட்டோட சட்டமே எப்படி வெறுப்பு பிரச்சனை இருக்குன்னு பாருங்களேன். நாட்டோட சட்டத்தை இவங்க வெறுப்பு பிரச்சனை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதோடைய நீச்சு தான் உள்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் எடுத்து செய்கிறதுனோட விளைவாக மக்கள் பல பேர் வாக்காளர்கள் அற்ற நபராகவும் மாறுறாங்க, இந்திய குடியுரிமை அற்ற நபராகவும் மாறுறாங்க, அகதி முகாமுக்கு போக தகுதிப்பட்ட நபர்களாக மாறிட்டு இருக்காங்க. ஒரு சீரியஸான ஒரு பெரிய பிரச்சனை இதில் நிறைஞ்சிருக்கு.
நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து பெரிய குரல் எழுப்பணும். ஏன்னா மக்களுக்கு வந்து பல பேர் மக்கள் வந்து இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சு, ஏன்னா மக்களுக்கு இந்த இந்த பிரச்சனை சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் சொல்ல மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை புரிஞ்சு இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் டைம் பீரியட் அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளேயே இவங்க சட்டத்தை மாற்றி அமைச்சிட்டு போயிடுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் வித்தின் 1 மந்தில் மிகப்பெரிய பின்தங்கிய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட பீகாரில் வித்தின் 1 மந்தில் 25 டேஸில் வந்து ஒரு எக்ஸஸ் முடிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்களா. அப்படின்னா எவ்வளோ வேகமாக இந்தியாவுக்கு இவங்க இதை முடிப்பாங்க நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இவங்க கணக்கு போட்டு இவங்க இது முடிச்சு சட்டமாக்கிட்டு போகும்போது மக்கள் வந்து அதுக்குள்ளே மக்கள் வந்து முடிஞ்சு போயிருப்பாங்க. மக்கள் அந்த விஷயத்தை விழிப்புணர்வு பெற்று அதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ண நினைக்கிறதுக்குள்ளே அது சட்டமே அங்கே மாறி முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான், மக்களோட நிலைமை வந்து நிர்கதியாக நிற்பாங்க. அவ்வளோ சீரியஸான விவகாரம் வந்து இதில் புதஞ்சிருக்கு. இது வந்து நம்ம வந்து கேஷுவலாக நம்ம சாதாரண விவகாரமாக அதை பார்க்க முடியாது. இப்படி ஒரு வெளிப்படையற்ற ஒரு எலெக்ஷன் கமிஷனை சத்தியமாக நம்ம பார்த்ததில்லை. இது வந்து நம்ம நினைக்கிற அந்த சிக்கலையும் தாண்டி இது வேறு லெவலில் அந்த பிரச்சனை இருக்குது. கிரவுண்டில் இது எப்படி எதிர்க்க போகுதுன்னு தெரியல. புலம்பெயர்ந்தவங்க இங்கே இருக்கும்போது இப்போ அவங்கள இங்கே வாக்காளர் ஆக்கிற ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து இங்கே வாக்காளர்லாம் மாறும்பொழுது அவங்களாம் ஹிந்தி பேசக்கூடிய மக்களாக இருக்காங்க. அதுவும் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அது செகண்டரி சிக்கல். இந்தியாவில் பிறந்த எல்லாரும் எங்கேனாலும் வாக்களிக்கலாம். அது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க அந்த ஒரு அதிகாரம். அது சிக்கல் கிடையாது. ஆனால் அவங்க இங்கே வாக்காளர்களாக மாறும்போது இங்கே வாக்காளர் மாறது ஃபஸ்ட்டு அவனுக்கு விருப்பம் இருக்கும்ல, அந்த அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்கல. அவன் எதுக்காக சொந்த ஊர் விட்டு வரானா, 4 காசு பார்க்கணும், சம்பாதிச்சுட்டு அப்புறம் என் ஊரில் வந்து நான் நிம்மதியாக வாழணும். சொர்க்கமே என்றால் அது நம்ம ஊரை போலாகுங்கிறதா வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற தேரி. எல்லாருக்குமே அதான் விஷயம். எங்கேனாலும் போ, ஆனால் நம்ம ஊருக்கு வந்துடு அப்படிங்கிறதான். பணம் கட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்துடு அப்படி தான். அப்போ அவங்க போகிறவனை, ஏன்னா அவங்க போகிறதுங்கிறது அவன் தான் வந்திருப்பான். அவன் குடும்பம், அவன் உறவுகள், அவனோட பண்பாடு, அவனோட மொழி, அவனோட கலாச்சாரம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய அவனோட அந்த ஒரு உளவியல் சிந்தனை, இது எல்லாமே அந்த பகுதியில் தான் இருக்கும். அவன் அதை நீங்கள் வலுக்கட்டவே பிடிங்கி வர இடத்துல நெட் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஏன்னா நீங்கள் அங்கேருந்து ஒருத்தர் மைக்ரேஷன் ஆகிறவங்களேன், மைக்ரேஷன் ஆகிறவங்கள்ட்ட போயிட்டு நீ இங்கே போகிறதன் மூலமாக நிரந்தரமாக நீ அங்கே போயிடு, இங்கே நீ வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரும் போகவே மாட்டேன். ஃபஸ்ட்டு இது நீ சொன்னீங்கன்னு வச்சுக்க, மைக்ரேஷன் நடக்காது இங்கே. கண்டிப்பாக எவ்வளோ ஒரு சீரியஸான விவகாரம் இதில் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்கே புதிதாக வாக்காளர்கள் வரப்போகிறதா சொல்கிறாங்க. வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்கள பாஜக தங்களுடைய வாக்காளர்களை மாற்றுறதுக்கு, ஏன்னா ஹிந்தி பேசக்கூடியவங்க வந்து தேசிய கட்சியை தேர்ந்தெடுக்கிற வழக்கம் தான் அதிகமாக இருக்குது அவங்ககிட்ட. சரிங்களா. இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரீஜன் பார்ட்டி அந்த சிம்பிள்ஸ்லாம் அவங்க பழக்கமாகிறதுங்கிற ரேர். ஆனால் அதை பிடிச்சி வாக்களிப்பானது தெரியாது. ஏன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. அந்த அச்சுறுத்தல் என்னென்னா, விருப்பமே இல்லாட்டி நீ பாஜக தான் வாக்களிக்கணுன்ற மாதிரி மென்டாலிட்டி அவங்கள்ட்ட ஏற்படுத்திகிட்டே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை பாஜக சரியான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி அதுக்கு ஆதரவாக பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா எஸ்ஐஆர் பற்றி பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வந்து மொத்த அவையும் உடனாலும் சரி, நான் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு பார்லிமெண்ட்டில். அப்படி இருக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ இல்லை எதிர்கட்சிகளுங்கிறத தாண்டி விட்டுருங்க, ரீஜனல் பார்ட்டிக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன் தெரியுங்களா, பீகாரில் அந்த எஸ்ஐஆர் செய்யும்போது எதிர்ப்பு குரல் எங்கேருந்து வருதுன்னா ஆர்ஜேடி கிட்டேருந்து மட்டும் வரல, ஜேடியு கிட்டேருந்து வருது. நான் ஏற்கனவே சொன்ன ஜேடியுனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் எம்பிஸ் கிரிதராஜ் யாதவ் இருக்கட்டும், சஞ்சய்குமார் இருக்கட்டும், அவங்களே இதெல்லாம் நம்ம வாக்காளர் பாதிக்கப்படுறாங்க, என்டிஏ வாக்காளர் பாதிக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. என்டிஏ வாக்காளர்கள் பாதிக்கப்பட்டால் கூட பாஜக அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. பேசுகிறவன்ட்டு மெமோ கொடுக்குறாங்க, சம்மந்தப்பட்ட பார்ட்டி மெமோ கொடுக்குறாங்க. இதில் என்ன தெரியுமா பிரச்சனை, ரீஜனல் பார்ட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதோட மூலமாக. ஏன்னா அவங்க நீண்ட நாளாக கண்ட கனவு என்னென்னா, எப்படி வந்து இந்தியாங்கிறது ஒரு நாடு ஒரு மொழி, ஒரே ஒரு மருத்துவ கட்டமைப்பு, ஒரே ஒரு கல்வி முறை, ஒரே ஒரு எல்லாமே இந்த ஒன்றுன்னு சொல்கிறாங்களே, ஒரே நாடு ஒரே கொள்கை, ஒரே கேஸ் திட்டம், ஒரே ரேஷன் திட்டம், இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரே கட்சி அப்படின்ற மாதிரினா அது ஒரே கட்சி பாஜக கட்சியாக தான் இருக்கணும். ஒன்று தேசிய கட்சியாக இருக்கணும். சரியா, அந்த தேசிய கட்சியாக இருக்கணும்னு அதை ஆக்கிட்டு அது ஒரே கட்சி பாஜக இருக்கணுங்கிறத இதன் மூலமாகவும் செய்கிறாங்க. ஏன்னா சம்மந்தப்பட்ட ஜேடியு பேசும்போது நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் ஜேடியுங்கிறது அவன் என்டிஏ வாக்காளர் பாதிக்கப்படுறான்னு சொல்கிறான். என்டிஏனும் போது நீங்கள் என்டிஏ தானே. அப்போ நீங்கள் அதை அப்படி பார்க்கல, நீங்கள் என்டிஏன்னு இருக்கக்கூடாது, பாஜகவாக தான் இருக்கணும். என்டிஏங்கிற பேரே செகண்டரி தான் உங்களுக்கு இருந்தால் பாஜக வாக்காளர், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது புலம்பெயர்ந்தவர்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை இருக்கோ இல்லையோ, அவங்க நாளைக்கு அந்த ஸ்டேட்லேயே ஒரு வாக்காளரில் மாறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சரில் மாறாங்கன்னு வச்சுக்கலாம், மாறினா அவங்களோட ஆப்ஷன் பாஜகவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு விதிக்கப்படுது. இது மூலமாக நிச்சயமாக வந்து மக்களுடைய அந்த விருப்பமான அந்த ஜனநாயக உரிமை இருக்குல்ல, நான் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது மூலமாக பெரிய அளவில் செஞ்சுட்ருக்காங்க. அடுத்த கட்டம் இது எப்படி நகருதுங்கிறது புரிஞ்சிக்க முடியல. எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக அதை கொண்டு போகிறாங்க, களத்தை எப்படி வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதெல்லாம் இருக்க போது நான் பார்ப்போம். ஒரு நாட்டினோட டெமோக்ரஸியை தீர்மானிக்கிறது ஒரு சுதந்திர தேர்தல் தான். அந்த தேர்தல் ஆணையமே இன்றைக்கி வந்து பல குளறுபடிகளில் சிரிக்குது. சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக ஆக்கி வச்சுருக்கு. பார்ப்போம் வருங்காலம் என்ன நமக்கு பாடம் கற்பிக்க போகுது. உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி.